இந்தி திணிப்பை கட்டாயமா தடுக்கணும். இந்தி தேவைப்படுறவங்க அவங்க எடுத்துக்க போறாங்க, தேவைப்படாதவங்க இதை பேசல. குறிப்பா சமீப நாட்களா விஜய் வித்யாசம் ஸ்கூலை பத்தி ஒரு கருத்துக்கள் வெளிவந்துட்டு இருக்குது. ஆனா அது அப்பட்டமா தவறு. இது ஒரு சென்ட்ரல் போர்டு ஸ்கூல்ன்றதுனால அவங்களுடைய வழிமுறைகளை மட்டும்தான் இங்க பண்றாங்களே கண்டி, இங்க ஒரே ஒரு பர்சன்டேஜ் கூட மொழி சார்ந்து நீங்க இதை படிக்கணும் அப்படின்ற எந்த திணிப்புமே இங்க கிடையாது. ஈவன் என்னுடைய சன் ஆகாஷ் இவங்க கிளாஸ்ல இருக்கக்கூடியவங்கள 90% பேர் தமிழ் தான் இருந்தாங்க. ஹிந்தி தெரியாத பிள்ளைங்க, வட மாநிலங்களிலிருந்து வந்திருக்க குழந்தைங்க, அவங்க தான் இதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்தாங்க கண்டி. இன்னைக்கு ஊடகங்கள்லாம் என்னமோ விஜய் வித்யாசனம் ஹிந்தியை உள்ள கொண்டு திணிக்கிறாங்க, ஹிந்தி படிக்கணும்னு கட்டாயப்படுத்துறாங்க, அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப நல்ல ஒரு பள்ளி. அந்த பள்ளியுடைய இது மாதிரி தவறான விமர்சனங்களை பண்ணி அவங்க இது மாதிரி ஒரு பள்ளியுடைய இதை கெடுக்க முயற்சி பண்றது யாரா இருந்தாலும் அது தவறு. மத்திய கல்வி திட்டத்தில் இதுதான் முறை. அந்த முறைக்கான பள்ளிகள் தான் இன்னைக்கு தமிழகத்தில் பாத்தீங்கன்னா பெரும்பாலான பள்ளிகள் இப்படி இருக்கு. மொழிகள் கத்துக்கிறதுன்றதுல அவர் எதுவுமே தடை விதிக்கல. நீங்க மொழி கத்துக்க கூடாதுன்னு அவர் எங்கேயுமே சொல்லல. தமிழ் மொழியை அழிக்கக்கூடிய முயற்சிகளா